ஐயோ, பொய்யா பேசுறாங்கப்பா. தமிழ்நாட்டுல கல்விக்கான நிதியை கொடுக்காம மிரட்டினா அதை எப்படி எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க ஒண்ணும் உங்க அப்பா வீட்டு காசை கேட்கல அப்படின்னு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சி மேடையில பேசியிருந்தாரு. அதற்கு பதிலளிக்கும் விதமாக பாஜகவின் பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் தனது எக்ஸ்தல பக்கத்துல, நீங்க மக்களோட அப்பன் வீட்டு காசை தான் கேக்குறீங்க, பிரதமரின் ஸ்ரீபள்ளிகள் தமிழகத்துல வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்து நிதியும் வாங்கிட்டு அந்த நிதியை அதற்காக பயன்படுத்தாம சர்வ சிக்ஷா அபியான்ல வேலைக்கு சேர்ந்த ஆசிரியர்களை வச்சு கணக்கு காண்பித்து மக்களை ஏமாற்றுவதாக தனது பதிவுல குறிப்பிட்டிருந்தாரு. மேலும் சரியாக பயன்படுத்தப்படும் திட்டங்கள்ல மத்திய அரசு தமிழ்நாட்டுக்குன்னு ₹1 குறைஞ்சு கொடுத்திருக்கு அப்படின்னு ஆதாரம் காட்ட முடியுமான்னு வெளிப்படையா ஒரு சவால் விடுவதாகவும் அதுல குறிப்பிட்டிருந்தாரு. இந்த நிலையில அவரின் இந்த கருத்துக்கு தமிழக அரசு தரப்புல இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. அதாவது சர்வ சிக்ஷா அபியான்ல வேலைக்கு சேர்ந்த ஆசிரியர்களை வச்சு பொய்யா கணக்கு காண்பிப்பதாக சொல்லப்பட்டது தவறான தகவல் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. மேலும் ஒன்றிய அரசின் PM ஸ்ரீ இணையதளத்திலேயே தமிழ்நாட்டுல 34 கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ல மட்டுமே PM ஸ்ரீ பள்ளிகள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டி, தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திடாத நிலையில மாநில அரசின் எந்த பள்ளிகளும் PM ஸ்ரீ பள்ளிகளாக செயல்படுத்தப்படல. இப்படி இருக்க ஒன்றிய அரசு எப்படி நிதி ஒதுக்கி இருக்கும்? ஒதுக்கப்படாத நிதிக்கு தமிழ்நாடு அரசு எப்படி போலியாக கணக்கு காண்பித்திருக்க முடியும் அப்படின்னு அரசு விளக்கம் அளிச்சிருக்கு. அதோட ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் சமக்ர சிக்ஷா திட்டத்திற்கான 2152 கோடி ரூபாய் நிதியவே இன்னும் ஒன்றிய அரசு தற்போது வரை ஒதுக்கல. இப்படி இருக்க இந்த திட்டத்திற்கான நிதியையும் ஒதுக்க வேண்டும்னு முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக அரசு தனது தகவல் சரிபார்க்கும் இணையதளத்துல செய்தியாக வெளியிட்டிருக்கு. எனவே PM ஸ்ரீ பள்ளி திட்டத்துல தமிழ்நாடு அரசு நிதியை வாங்கிவிட்டதாக சொல்லப்படுவது பொய்யான தகவல்னு தெரிய வந்திருக்கு.